ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலையை ஒட்டி நடக்கக்கூடிய விவாதங்களும் அது பற்றியான கருத்து தெரிவிப்புகளும் எல்லாம் மக்களை மேலும் மேலும் முட்டாளாக்கக்கூடிய வகையில், அப்போ அரசு நினைத்தால் சரியான வகையில் இந்த படுகொலைகளை எல்லாம் கண்டுபிடிச்சிரும், அதை அம்பலப்படுத்திடும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டுருவாங்க, நீதி கிடைச்சிரும் என்கிற ஒரு மாயை ரியல் எஸ்டேட் என்கிற வகையில் இருக்குது, கல்குவாரிகள் மணல் குவாரிகள் என்கிற வகையில் இருக்குது, மருந்து மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல்ங்கிறதுல இருக்குது, தங்கம் முதலான வகையில் கடத்தல் மூலதனத்தை கொண்டதாக இருக்குது, கந்து வட்டியில இருந்து சினிமா தொழிலுக்குள்ளார லட்சக்கணக்கான கோடிகளை அள்ளி வீசக்கூடிய சொத்துடைய வர்க்கங்களை கொண்டதாக இருக்குது. இவங்களுக்கும் சேர்ந்தது தான் அரசு. சட்டப்பூர்வமான மூலதனம் செல்வாக்கு செலுத்துவதால் ஏற்பட்ட பெரிய அரசியல் படுகொலைகளையே அதை கண்டுபிடிக்கலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன சொல்றதுன்னு சொன்னா, ராஜீவ்காந்தியோட படுகொலை. காவல்துறையும் அரசுமே என்ன சொல்லுதுன்னா, ஆம்ஸ்ட்ராங்குக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது, அவர் தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதெல்லாம் நாங்கள் 2-3 முறை எச்சரிச்சிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி எச்சரித்திருந்தால் அது பற்றி அவர் தனக்கு யார் மூலமாக பாதிப்பு வரும், எங்கிருந்தெல்லாம் பாதிப்பு வரும் சொல்றத அவருடைய மனைவியிடமோ அவருடைய அரசியல் பிரதிநிதிகளிடமோ சொல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தால் அவர் ஒரு நல்ல குடும்பஸ்தனும் இல்லை, ஒரு நல்ல அரசியல்வாதியும் இல்லை. ரஞ்சித்தோட பயங்கர புரட்சிகர வாய்ச்சவடால். முதல்ல இவர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு உண்மையானவரே கிடையாது. அதை நாம் இப்போ சரியாக புரிஞ்சுக்கணும். ரஞ்சித்து இதுக்கு முன்னாடி இருந்த தலித் அரசியல் பேசக்கூடிய எந்த இயக்கத்தையும், எந்த அரசியலையும், எந்த அரசியல்வாதிகளையும் நம்பி செயல்பட்டவர் இல்லை. இவங்களை எல்லாம் தாண்டி தான் ஒரு தனித்த அடையாள அரசியல்வாதியாக இயங்கணும் என்கிற வகையில் அவர் பெரிய வலைப்பின்னலை உருவாக்கி வச்சுக்கிறாப்புல. இதுக்கு பின்னாடி வணக்கம் தோழர்களே. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலையை ஒட்டி நடக்கக்கூடிய விவாதங்களும் அது பற்றியான கருத்து தெரிவிப்புகளும் எல்லாம் மக்களை மேலும் மேலும் முட்டாளாக்கக்கூடிய வகையில் இருக்குதுங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. என்னன்னு சொன்னால், அதில் மிக முக்கியமாக எல்லா தரப்புலையும் பேசக்கூடியவங்க அரசு சரியாக தான் இந்த விசாரணையை முன்னெடுத்துட்டு போகுதுன்னு ஒருத்தவங்களும் இல்லை, அரசு சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு எதிராக நடந்துட்டு இருக்குதுங்கிறதும் ஒரு விவாதம் வைக்கப்படுது. அது இந்த ரெண்டுலையும் இருக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளி என்னன்னு சொன்னா, அப்ப அரசு நினைத்தால் சரியான வகையில் இந்த படுகொலைகளை எல்லாம் கண்டுபிடிச்சிரும், அதை அம்பலப்படுத்திடும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டுருவாங்க, நீதி கிடைச்சிரும் என்கிற ஒரு மாயை கட்டியமைக்கப்படுது. உண்மையிலேயே அது ஏற்புடையதல்ல, அது நடக்கவும் நடக்காது. ஏன்னு சொன்னால், நமக்கு அரசை பற்றியான புரிதலே மிக குழப்பமான வகையில் தான் இருக்குது. கொஞ்சம் அரசியல் பேசக்கூடியவங்க கூட தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி, இந்திய அரசாக இருந்தாலும் சரி, உலகம் பூரா இருக்கக்கூடிய அரசுகளை பற்றியான மதிப்பீடு சொல்லும்போது இது கார்ப்பரேட் அரசு, இது முதலாளித்துவ அரசு, இது நில உடைமை அரசு, இது சொத்துடைய வர்க்கங்களின் அரசு, இப்படி பொதுவாக தான் பேசுகிறாங்க. இது நமக்கு பார்க்குற போது இந்த கார்ப்பரேட்டுகள், முதலாளிகள், நில உடைமைகள், சொத்துடைய வர்க்கங்கள்லாம் ஏதோ சட்டப்பூர்வமாக இயங்குகிறவர்களை மட்டுமே கொண்ட அரசு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இது உருவாக்குது. அப்படி இல்லை. எல்லா இடத்துலையுமே சட்டப்பூர்வமான முதலாளித்துவம் என்கிறதோடு சேர்ந்த வகையில், அல்லது சட்டப்பூர்வமான சொத்துடைய வர்க்கங்கள் என்பதற்கு ஈடான வகையில் சட்டப்பகையான சொத்துடைய வர்க்கங்களும் சேர்ந்து இயங்குகிற சமூகம் தான் இங்கே இருக்கக்கூடிய சமூகங்கள் எல்லாமே. அந்த சட்டப்பகையான சொத்துடைய வர்க்கங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், மாஃபியா மூலதன அல்லது தொழில் கும்பல் அப்படின்னு சொல்கிறோம். அது உங்களுக்கு ரியல் எஸ்டேட் என்கிற வகையில் இருக்குது, கல்குவாரிகள் மணல் குவாரிகள் என்கிற வகையில் இருக்குது, மருந்து மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல்ங்கிறதுல இருக்குது, தங்கம் முதலான வகையில் கடத்தல் மூலதனத்தை கொண்டதாக இருக்குது, கந்து வட்டியில இருந்து சினிமா தொழிலுக்குள்ளார லட்சக்கணக்கான கோடிகளை அள்ளி வீசக்கூடிய சொத்துடைய வர்க்கங்களை கொண்டதாக இருக்குது. இவங்களுக்கும் சேர்ந்தது தான் அரசு. இந்த அரசுகள் தங்களுடைய பிரதிநிதிகளை தாங்களே காட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறத விட நகைச்சுவையும் ஏமாற்றும் வேற எதுவுமே இருக்க முடியாது. அதனுடைய எடுத்துக்காட்டு தான் திமுகவுடைய இன்றைய மந்திரியாக இருக்கக்கூடிய KN நேருவோட தம்பி ராமஜெயம் உடைய கொலை வழக்கு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதே மாதிரி அதே காலகட்டத்தில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருந்த முத்துக்குமாரோட கொலைக்கு என்ன காரணங்கிறத இன்னைக்கு வரைக்கும் சரியாக கண்டுபிடிக்கப்படலை. ஜெயலலிதா மரணத்துக்கு பின்பு நடந்த கோடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொலைகள், அது தொடர்ச்சியான விஷயங்கள் பற்றியான உண்மைகள் வெளி உலகத்துக்கு வரல. இப்படி இதுக்கு ஒரு
தொடர்ச்சி இருக்குது. எப்போவாவது சில விஷயங்கள் இதில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இந்த மாஃபியா மூலதனங்கிறது சட்டப்பூர்வமான மூலதனத்துக்கு மீறி ஒரு மீறலையும் ஒரு பெரிய அராஜக போக்கையும் கொண்டு வரும்போது அங்கே ஏதாவது ஒரு வகையில் ஒரு சில நபர்கள் வந்து வெளிச்சத்துக்கு வருவாங்க. அது மணல் மாஃபியாங்கிற வைகுண்டராஜன் வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வகையில் அம்பலப்படுவாங்க. அவங்க கூட முறையாக தண்டிக்கப்பட மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சில பேர் வந்து தண்டிக்கவும் படலாம். ஆனால் பெரும்பாலான இடத்துல வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்து சட்டப்பூர்வமான மூலதனம் செல்வாக்கு செலுத்துவதால் ஏற்பட்ட பெரிய அரசியல் படுகொலைகளையே வந்து அதை வந்து கண்டுபிடிக்கலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், ராஜீவ்காந்தியோட படுகொலை. ராஜீவ்காந்தியோட படுகொலையை வந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லாரும் ஈழ விடுதலைக்காக இருந்த விடுதலை புலிகள் வந்து அரசியல் பழிவாங்குதலுக்காக அவங்க போட்டு தள்ளிட்டாங்கன்னு உரிமை கொண்டாடுறவங்க வரைக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் உண்மை நெருங்கி போகும்போது உலகமயமாக்கலை இந்தியாவுக்குள்ளார தீவிரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும், அப்படி தீவிரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான அரசியல் அதிகாரத்தை காங்கிரஸ்லேருந்து பறிக்கிறதுக்கும் ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து சுப்பிரமணிய சாமிக்கு ஆதரவாக சந்திரசாமி, இவங்க எல்லாரும் சேர்ந்த வகையில் ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி, இவங்க எல்லாம் செயல்பட்ட விவரங்கள்லாம் விசாரணை கமிஷன் வரைக்கும் தெரியறதுக்கு வந்துச்சு. அதே மாதிரி தான் வந்து ஜெயலலிதா மரணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஜெயலலிதா மரணத்தோட பிரச்சனை வந்து ஏதோ உட்கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய அதிகார போட்டி. ஜெயலலிதாவை வீழ்த்திக்கிட்டு வந்து சசிகலா ஏதோ அதிகாரத்துக்கு வர்றதுக்கான முயற்சி. அவங்க வந்து மருத்துவமனையில் இருக்கும்போது அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கலாம் சொல்லும்போது உண்மை அதுவல்ல. இந்தியாவுக்குள்ளார கார்ப்பரேட் ஒற்றை சர்வ அதிகாரம் நிறுவுவதற்கான வகையில் வந்து பிஜேபி அதிகாரத்தை கொண்டு வந்தது. அதில் மோடி பிரதமராக வந்ததும் அது வந்து மாநில உரிமைகளை நசுக்குகிற அளவில் வந்து செல்வாக்கு பெறதுக்கு போகக்கூடிய நிலையில் ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கார்ப்பரேட் ஒற்றை சர்வாதிகாரத்துக்கு சவால் விடக்கூடிய வகையில் லேடியா மோடியான்னு இது பண்ணுறது, டெல்லியோட திட்டங்களுக்கெல்லாம் எதிராக நிற்கிறது. இப்போ கூட வந்து இந்த மின்கட்டண உயர்வு இருக்குது பாருங்கள், இதுக்கு வந்து உதய் மின் திட்டம் அப்படிங்கிற வகையில் மத்திய அரசு கொண்டு வந்த மாநிலங்கள்லாம் மத்திய அரசினுடைய அதிகாரத்தின் கீழே தான் வந்து மின்சார பகிர்வெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிற போக்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இதுக்கெல்லாம் ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன போக்கெல்லாம் இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் எதிராக இருக்கக்கூடிய நேரத்தில் இதை வந்து ஊக்குவிக்க முடியாது. இதை எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்கள வந்து முடக்கணும், இந்த சக்திகளுக்கு வந்து ஒரு அடி கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் தான் அவங்க வந்து என்ன பண்ணப்படுறாங்கன்னா, திடீர்னு சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனைக்கு உட்படுத்தப்படுறாங்க. ஜெயலலிதா மீதான குற்றச்சாட்டு பதிவாகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அது வரைக்கும் காங்கிரஸ் எல்லாம் இருக்கிற நேரத்தில் வாய்தா மேலே வாய்தா வழங்கி அவங்கள வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருந்த நிலையில் ஜெயலலிதாவோட இணக்கமாக இருக்கக்கூடிய சோராமசாமி மாதிரியான ஆட்களை கொண்ட பிஜேபி அதிகாரத்துக்கு வரும்போது அவங்க தண்டிக்கப்படுறாங்க. இது வந்து பிஜேபிக்கு இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய முரண்பாடு மட்டும் இல்லை. கார்ப்பரேட் ஒற்றை சர்வாதிகாரத்தை கொண்டு வர்றதுக்கு ஆர்எஸ்எஸ் பொறுப்பெடுத்துக்கிட்ட உடனே அது வந்து இந்த நலன்ல இருந்து எதிராக இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே வந்து பகையாக பார்க்கக்கூடியதான். அதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையும் அப்படிங்கிறது அதுக்கு ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்குது. இதை நாம் வந்து ஒரு புத்தகமாகவே முன் வச்சிருக்கிறோம். ஜெயலலிதா வந்து சாகர வரைக்கும் முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்களுக்கான சிறப்பு பாதுகாப்பு இருக்குது. இன்னும் Z+ பாதுகாப்பில் இருந்தவங்க என்கிற வகையில் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும்போது கூட வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கான அந்த பாதுகாப்பு குழு கூடவே இருக்குது. அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்களை தான் இருக்கிறாங்க. இந்த பாதுகாப்பு குழுக்கள்லாம் வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தோட பின்னி பிணைக்கப்பட்டதாக இருக்குது என்கிற வகையில் நேரடி மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுக்களை இருந்தவங்களை தனிநபர்கள் யாரும் வந்து கையாண்ட முடியாது. அதனால் மத்திய அரசை தாண்டி அதனுடைய உள்துறை அமைச்சகத்தை தாண்டி அதனுடைய பாதுகாப்பு துறையை தாண்டி அங்கே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற வகையில் நாம் அதை எல்லாத்தையுமே வந்து அம்பலப்படுத்திக்கிறோம். இப்படி சில விஷயங்கள் வெளி உலகத்துக்கு வரும். உண்மையான குற்றவாளியை சொல்லி நீதி கிடைச்சி அவங்கெல்லாம் தண்டிக்கலாம் பற்ற மாட்டாங்க, வெளி உலகத்துக்கு வரும். அப்படி வெளி உலகத்துக்கு வருவதற்கான தேவைங்கிறது வந்து மக்கள் மத்தியில் அது சம்பந்தமான ஒரு எழுச்சி, போராட்டம், கருத்து பரிமாற்றம் இதெல்லாம் நடந்தால் அது வெளி உலகத்துக்கு வரணும். அப்படி ஒரு கருத்து பரிமாற்றம் வர்றத என்ன பண்ணுதுன்னா, பகுஜன் சமாஜ் கட்சியோட ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை ஒட்டி முன்னெடுக்கிறதுல எல்லாருமே முட்டுக்கட்டை போடுறாங்க. இப்போ மக்கள் எழுச்சி அது மூலமாக வரக்கூடியது எல்லாத்தையும் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கும், யார் குற்றவாளியாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக முக்கியமான வாய்ப்பாக நுழைவாயிலாக யார் இருக்கிறாங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது, அவருடைய அரசியல் உறவுகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஆம்ஸ்ட்ராங்குக்கு
என்ன பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னால் காவல்துறையும் அரசுமே என்ன சொல்லுதுன்னா, ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது, அவர் தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதெல்லாம் நாங்கள் 2-3 முறை எச்சரிச்சிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி எச்சரித்திருந்தால் அது பற்றி அவர் வந்து தனக்கு யார் மூலமாக பாதிப்பு வரும், எங்கிருந்தெல்லாம் பாதிப்பு வரும்னு சொல்கிறத அவருடைய மனைவியிடமோ அவருடைய அரசியல் பிரதிநிதிகளிடமோ சொல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தால் அவர் ஒரு நல்ல குடும்பஸ்தனும் இல்லை, ஒரு நல்ல அரசியல்வாதியும் இல்லை. சரிங்களா? இதை தாண்டி இந்த அரசு இதெல்லாம் சொல்லலேன்னு இருந்தாலும் கூட அவருடைய நினைவேந்தல் நிகழ்வில் ரஞ்சித் பேசுகிறார்ல, அண்ணன் வந்து சென்னையையே ஆட்டி படைச்சாரு, அவர் தான் ஆண்டுகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னால் அவ்வளவு தூரம் அவர் செல்வாக்கோட இருந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். எந்த வகையில் அவர் ஆட்டி படைச்சாரு? அவர் முதலமைச்சர் கிடையாது, அவர் வந்து மேயர் கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது. அப்புறம் வேற எந்த வகையில் ஆட்டி படைச்சார் அப்படின்னா, சென்னையை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளில், அது சம்பந்தமான விஷயங்களில், முக்கியமான விவகாரங்களில் தலையிடக்கூடிய அளவுக்கு அதிகாரம் பெற்றவராக அவர் இருந்தார். அப்படி அதிகாரம் பெற்றவராக இருக்கக்கூடியவங்களுக்கு தமக்கு என்ன சாதகம் இருக்குது என்கிறத தெரிகிறதோடு சேர்ந்து என்ன பாதகம் இருக்கும் என்பதையும் அவர் தெரிந்திருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் அந்த விஷயத்தை அவர் தன்னுடைய குடும்பத்தாரிடம், மனைவியிடம், தன்னுடைய அரசியல் பிரதிநிதிகளிடம் சொல்லி இருக்கணும். இது வந்து மிக முக்கியமான ஒரு இடம். அப்போ இங்க கோரிக்கையே என்னவா வரணும்? அவருடைய மனைவிட்ட இருந்து, அவருடைய குடும்பத்தார்ட்ட இருந்து, அவருடைய அரசியல் பிரதிநிதிகள்கிட்ட இருந்து, அண்ணனுக்கு இந்தந்த காரணங்களால் இன்னாரால் பிரச்சனை வரும் என சொல்லப்பட்டிருந்தது. அங்கிருந்து இந்த அரசு வந்து விசாரணை தொடங்குது அல்ல தொடங்க மறுக்குது, அதனால இதுல வந்து சரியானது இருக்குது, தப்பானதாக இருக்குது அப்படின்னு பேசினா அதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனா இவங்க எல்லாருமே இவங்களை மறைச்சிட்டு இருக்கிறதுல, இவங்க குடும்பத்தாரும் இவங்களுடைய அரசியல் முக்கிய பிரமுகர்களும் இதை பேசாம மறுக்கிறதுல உள்ளுக்குள்ளார சொல்ல முடியாத பெரிய வலைப்பின்னல் இருக்குது. அதுல முதல் பிரச்சனை யாருன்னா, அரசு எப்பவுமே இதெல்லாம் காட்டி கொடுக்காது, இதை சரியா செய்யாது என்கிறதுக்கான காரணத்தை நம்ம முதல்ல சொல்லிட்டோம். இவங்க அதுல சரியான நீதியை அடையணுங்கிற விருப்பம் இவங்க குடும்பத்தாருக்கும் இவங்களுடைய அரசியல் பிரதிநிதிகளுக்குமே இல்லை என்கிற குற்றச்சாட்டு மிக முக்கியமானதாக நாம கருதுறோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் ரஞ்சித்தோட பயங்கர புரட்சிகர வாய்ச்சவடால். முதல்ல இவர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு உண்மையானவரே கிடையாது. அதை வந்து நாம் இப்போ சரியாக புரிஞ்சுக்கணும். ரஞ்சித்து இதுக்கு முன்னாடி இருந்த தலித் அரசியல் பேசக்கூடிய எந்த இயக்கத்தையும், எந்த அரசியலையும், எந்த அரசியல்வாதிகளையும் நம்பி செயல்பட்டவர் இல்லை. இவங்களை எல்லாம் தாண்டி தான் ஒரு தனித்த அடையாள அரசியல்வாதியாக இயங்கணும் என்கிற வகையில் அவர் பெரிய வலைப்பின்னலை உருவாக்கி வச்சுக்கிறாப்புல. இதுக்கு பின்னாடி பல ஃபவுண்டேஷன்களும் உலகளவில் இருக்கக்கூடிய அடையாள அரசியலை ஊக்குவிக்கக்கூடிய போக்குகளும் இருக்குது. அதனுடைய வளர்ச்சி போக்கு தான் ரஞ்சித்தோட நீலம் ஃபவுண்டேஷன். இந்த நீலம் ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடிய நீலம் பண்பாட்டு மையம், இந்த நீலம் பண்பாட்டு மையத்தின் மூலமாக ஒரு பதிப்பகம் இருக்குது. இதெல்லாம் வந்து பல விரிந்த தளத்தில் அவங்க இயங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நீலம் பண்பாட்டு மையம் மற்ற தலித் அரசியலோட இணைந்த வகையில் அவங்களுடைய அரசியலை வந்து ஒரு தோழமை ரீதியாக பார்க்கக்கூடிய எந்த வேலையும் செய்யலை. இவங்க தனக்கான ஒரு வட்டத்தை உருவாக்குறதுக்கான கைக்கூலி எழுத்தாளர்கள் வரைக்கும் உருவாக்கக்கூடிய ஒரு போக்காக தான் இருந்துட்டு இருக்கிறாப்புல. அப்படிதான் கம்யூனிஸ்டுகளை வந்து இழிவுபடுத்துகிற வகையில் வந்து கதைகளை எழுதுறவங்களை ஊக்குவிக்கிறது, அதுக்காக செலவு செய்கிறது, அதை வந்து பேசு பொருளாக இப்படி வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இவருடைய தனித்த போக்கு மற்ற தலித் அரசியல் இயக்கங்களுக்கு எந்த வகையிலும் இணைந்ததாக இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்கனவே தாய்மண் மாதிரியான பதிப்பகம் இருக்குது. பகுஜன் சமாஜ் கட்சி கூட இவருடைய நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய போக்குக்கு பின்னாடி அவங்க ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்குறாங்க. அது என்னன்னு சொன்னால், தென்னிந்திய புத்த விகார் அறக்கட்டளை பதிப்பகம்னு ஒன்று தொடங்குறாங்க. அதனுடைய இலக்கே நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய அந்த புத்தக இதை வந்து மிஞ்சுறது, அதோட போட்டி போடுறது தான் இருந்துச்சு. இது வந்து இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய போட்டி 2 ஆண்டு காலம் சென்னை புத்தக கண்காட்சியிலே வெளிப்பட்டுச்சு. நீலம் பண்பாட்டு மையம் ஏற்கனவே தனக்கு இருக்கக்கூடிய வலைப்பின்னல் மூலமாக வந்து கடைகளை எளிதாக வாங்கிச்சு. 2 வாட்டியுமே வந்து இவங்க பகுஜன் சமாஜ் கட்சி சார்ந்த தென்னிந்திய புத்த விகார் அறக்கட்டளை பதிப்பகத்துக்கு கடைகள் ஒதுக்குறதுல சிக்கல் ஏற்படுத்தினாங்க. அவங்க சண்டை போட்டு தான் அதை வாங்கினாங்க. அப்படி சண்டை போட்டு
வாங்கும்போது நீலம் பண்பாட்டு மையம் மட்டும் எப்படி வந்து வாங்குது, அவங்களுக்கு மட்டும் எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் அப்படிங்கிற விவாதங்கள்லாம் நடந்துச்சு என்கிற வகையில் இது ஒரு போட்டி அமைப்புகளாக தான் இயங்கிட்டு இருந்தாப்புல என்கிற வகையில் வந்து ரஞ்சித் மற்ற தலித் இயக்கங்களோட ஒரு போட்டியாளர் தான் தவிர அவர் எல்லாருடைய ஒற்றுமைக்காகவும் நிற்கிறவர் கிடையவே கிடையாது என்கிற வகையில் பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஒரு போட்டியாளராக தான் அவர் இருந்தார். திடீர்னு இப்போ வந்து அவருக்கு பாசம் வருது. ஒருவேளை வந்து இந்த படுகொலை நடந்தது பிறகு வந்து மனம் இறங்குச்சா இல்லையாங்கிறதெல்லாம் வேற. அப்படி இருந்தாலும் கூட அவர் நடத்தின அந்த பேரணியில் நினைவேந்தல் நிகழ்வில் பயங்கரமாக வாய்வீச்சில் வந்து அரசு வந்து அப்படி பண்ணிடுதா, எங்களை வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நீதி கொடுக்க மாட்டீங்களா அப்படி இப்படின்லாம் கேட்டவர் கடைசியாக என்னடா கோரிக்கை வைக்கிறாருன்னு பார்த்தா ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு சென்னையின் மையத்தில் ஒரு மணிமண்டபம் கட்டணும், கட்டுவீங்களா, கட்டினீங்கன்னா நாங்கள் வந்து உங்களை வந்து நம்புகிறோம் அப்படின்னு சவால் விட்டாப்ல. இது மாதிரியான படு கேவலமான அரசியல் கோரிக்கை எங்கேயுமே இருக்க முடியாது. ஒரு மணிமண்டபத்தை கேட்டால் கட்டியும் கொடுத்துருவாங்க, அதை வச்சு ரெண்டு தரப்பும் அரசியலும் செய்வாங்க. நாங்கள் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், இடம் கிடைக்கலன்னு ஒரு தரப்பு சொல்லும், சரியான அனுமதி கிடைக்கலன்னு ஒன்று சொல்லும், இவங்க வந்து அதுக்கு பின்னாடியே வாலா போய் இங்கே பண்ணலாம் அங்கே பண்ணலான்னு இது வந்து ஜனங்களை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயங்கிறது தான் இது. நடந்த நிகழ்வு ஆம்ஸ்ட்ராங்கோடைய படுகொலைக்கு நீதி கேட்டு அந்த நீதி கேட்குறதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறத பேசுகிறதுக்கு மாறாக அரசிட்ட கோரிக்கை வைக்கிறது மூலமாக அரசை வந்து காப்பாற்றுற முயற்சியை தான் ரஞ்சித் செஞ்சார். அவர் வந்து பெருசாக அரசை எடுத்து புரட்சியெல்லாம் பண்ணல. ஆனால் ஒரு வேலையை மட்டும் அவர் எப்போவுமே தெளிவாக செஞ்சிட்ருக்கிறாப்புல. ஆம்ஸ்ட்ராங் அண்ணா வந்து சென்னையை ஆண்டார், இங்கே 30% தலித்துகள் இருக்கிறோம், இனிமேலும் நாங்கள் தான் சென்னையை ஆள்வோம், நீங்கள் எங்களை ரவுடின்னு சொன்னால் நாங்களும் ரவுடி தான் இப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கே ரஞ்சித் வந்து பட்டாக்கத்தியை தூக்கிக்கிட்டு தெருவில் வந்து நின்றுக்கிட்டு டேய் வாங்கடா பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விடுற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிச்சு. அந்த தைரியமெல்லாம் அவர் கிடையாது. ஆனால் சென்னையை ஆளணும் அப்படிங்கிறது, அதுவும் ஆம்ஸ்ட்ராங் ஸ்டைலில் ஆளணும் அப்படிங்கிறது வந்து இவருக்கு அந்த வகையான அரசியல் தேவை இருக்குதுங்கிறது தான் யதார்த்தம். என்னன்னு சொன்னால் ரஞ்சித் இப்போ வந்து சினிமா துறையில் பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை இயக்கிறதுல பெரிய பெரிய நடிகர்களை வச்சு இயக்கிற அளவுக்கு வந்து அவர் ஒரு பெரிய சினிமா தாதாவாக மாறிட்டாப்ல. இதில் வந்து லட்சக்கணக்கான கோடிகள் வந்து முடக்கப்படுது. அது வந்து அவருடைய தயாரிப்பாக இருந்தாலும் சரி அல்லது மற்றவங்களுடைய தயாரிப்பாக இருந்தாலும் சரி, யார் தயாரிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு தயாரிப்பாளர் பெயர் இருக்கும். அந்த தயாரிப்பாளருக்கு பின்னாடி பெயர் சொல்லாத பல பேர் வந்து மூலதனம் போடுவாங்க. இதுதான் சினிமா தொழில் என்கிற வகையில் புழங்கக்கூடிய ஒரு மாஃபியா மூலதனம் இருக்குது. இவர் அதை நம்பி தான் வாழ வேண்டி இருக்குது. இந்த மாஃபியா மூலதனமும் இது சம்பந்தமான சினிமா நடவடிக்கைகளும் பல்வேறு கட்ட பஞ்சாயத்துகளுக்கு உட்பட்டதாக இருக்குது. அங்கே பஞ்சாயத்துகள் தீர்க்காமல் எந்த படமே வெளியே வர்றதில்லை. அப்படி பஞ்சாயத்து தீர்க்கக்கூடிய இடத்துல தனக்கு சாதகமான ஆட்கள் இருக்கணும், அந்த வகையான ஒரு அரசியல் இருக்கணுங்கிறத தான் அவர் பேசுகிறாரே தவிர தமிழ்நாட்டில் வந்து தலித்துகளுடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்கு நான் நாளைக்கு வாழ இருந்துவேன், துப்பாக்கி இருந்துவேன், நான் ஒரு விடுதலை படையை அமைப்பேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் யாரும் நினச்சிக்காதீங்க. அவர் ஒரு சுயநலம் பிடித்தவர். இன்னொரு வகையில் வந்து மக்கள் ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய ஒரு சீர்குலைவாதி அவர். இதுக்கு அடுத்தாப்புல அவர் சொல்லக்கூடிய ஒரு இதுக்குள்ளார ஒரு அரசியல் உண்மை இருக்க தானே செய்யுது. தலித்துகள் பிரச்சனையை தலித்துகள் தான் பார்த்துக்கணும்னு ரஞ்சித் பேசுகிறதுல நியாயம் தானே இருக்குது. எந்த மக்களும் அவங்களோட ஒன்றா வரலையே, அவங்க பிரச்சனைக்கு யாரும் நிற்கலையே அப்படின்னு யாராவது பேசினா கடந்த கால வரலாறு தெரியாத கடைந்தெடுத்த முட்டாள்கள், அறிவு கெட்டவர்கள் அல்லது வன்மம் கொண்டவர்கள் தான் அப்படி பேச முடியுங்கிறது தான் நம்முடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. ஏன்னா வந்து எல்லா மக்களும் சேர்ந்து தான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையும் தீர்த்தாங்க, உழைக்கும் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீர்த்தாங்க. அப்படி தீர்த்துட்டு இருந்த காலகட்டத்தில் தான் வந்து என்ன இருந்தது சொன்னால் இரட்டை கூளை மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சாதி இழிவுபடுத்தக்கூடிய மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, சாணிப்பால் சவுக்கடியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நேருக்கு நேர் மோதி கணக்கு தீர்த்தாங்க. வர்க்க ஒற்றுமையாலையும் மற்ற மக்கள் இணைஞ்சு நிற்கிறது மூலமாகவும் அது தீர்க்கப்பட்டுச்சு. என்னைக்கு தலித் பிரச்சனையை தலித்தே பார்ப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு தலித் அடையாள அரசியல் இயக்கங்கள், அது விடுதலை சிறுத்தைகள் முதல் கொண்டு தான் எல்லாரும் எப்போ வந்தாலும் அன்னையிலேருந்து தலித் பிரச்சனையை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி தான், எல்லாருமே அதை வந்து ஏமாற்ற தான் செய்கிறாங்க. இன்னைக்கு யார் வந்து நீங்கள் வந்து இப்படி பேசி இவங்கெல்லாம் வளர்ந்து வந்த காலத்தில் இருந்து என்ன நடந்துட்டு இருக்குது, எங்கே ஆணவ கொலைகள் நடந்தாலும் அதுக்கு எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எந்த வகையான வன்முறைகள் நடந்தாலும் அதை எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அடித்தா திருப்பி அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. திருமாவளவன்லாம் வந்தது எப்படி வந்தால, திமிரி எடு, திருப்பி எடு, அடங்கமறு, அத்துமீறு. ஒரு இடத்துல யாராவது அத்துமீறி இருக்கிறாங்களா?
அதெல்லாம் கம்யூனிஸ்டுகளுடைய முழக்கம். அதை ஒழுங்காக செஞ்சவங்க அவங்க. கம்யூனிஸ்டுகளை ஒரு வகையில் மக்கள்கிட்ட இருந்து தள்ளி வைக்கிற போக்கு தலித் அடையாள அரசியலால் நிகழ்ந்துச்சு. அதனால் தலித் மக்களுடைய துன்பங்கள் அதிகரிச்சு. அப்படிங்கிறது தான் உலக யதார்த்தமே தவிர தலித் மக்கள் பிரச்சனையை தலித் மக்களை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற வகையில் எல்லாரும் பேசுகிறது என்ன இருக்குதுன்னு சொன்னால் அதுக்குள்ளார ஒரு மிக அபாயமான போக்கு இருக்குது. அதாவது இன்னைக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெருமூலதனத்துடைய அதிகாரம், இந்த கார்ப்பரேட் அதிகாரம், இதில் இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரம் எல்லாமே பேரம் பேசுறதுக்கு, குறைந்தபட்ச வாழ்க்கையை தக்க வைக்கிறதுக்கு வகையில் எல்லா இடத்துலையும் உருவான மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களிடையும் ஓரளவுக்கு கொஞ்சம் படித்த அதில் நடுத்தர வர்க்கம் கொஞ்சம் உயர்தர வர்க்கமாக மாறக்கூடிய போக்கு இன்னைக்கு செல்வாக்கு செலுத்தும் போது இவங்களுடைய கோரிக்கை தங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை மற்றவங்ககிட்ட சண்டை போட்டு வாங்குறாங்களே தவிர இது அடித்தட்டு மக்களுக்கான பிரச்சனை இல்லை என்கிற உண்மையை நாம் இதில் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலையை ஒட்டி நடக்கக்கூடிய இந்த போக்குகளில் இருக்கிறது எல்லாமே தலித் மக்களை, உழைக்கும் மக்களை எல்லா வகையிலையும் அரசியல் காயடிக்கிறது, உணர்வை தூண்டி விட்டு அவங்கள முட்டாளாக்குகிற ஒரு போக்கு தான் நடக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.